Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போறோம். மின்ட் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு. நான் சாதம் நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி. நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக வேறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த வெஜிடபிள் போட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட கேரட் பீன்ஸ் மாதிரி கூட போட்டு செய்யலாம். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதினா, பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி. இப்போது புதினாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போது பச்சை வாசம் போக நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக. பச்சை பட்டாணி, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.